பாதுகாப்பான பயணத்திற்கு ஹெல்மெட் அணிந்து செல்லவும். ட்ரோஜனாஸ் மிஸ்டர். நீலன் கபிலர்கிட்ட வள்ளி முருகனோட கதையை சொல்லி முடிக்க கபிலர் மயங்கியே விழுந்துடுறாரு. ஆக்சுவலி வந்து கபிலருக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு, இது போன எபிசோடில் பார்த்துருப்போம், கபிலருக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு பச்சிலைன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாரு. ஆக்சுவலி அது பச்சிலையே கிடையாதாம்மா. அது வந்து சுனை மயக்கின்ற சொல்கிற ஒரு மயக்க மருந்து. அதை வச்சு ஒரு விலங்குகளையே வந்து கொஞ்ச நேரம் மயக்கமடைய செய்யலாமா. அதை தான் வந்துட்டு கபிலருக்கு கொடுத்துருக்கிறாரு. கபிலர் உடனே மயங்கி விழுந்துட உடனே கபிலரை நீலன் வந்து தோல் மேலே தூக்கி போட்டுட்டு வந்து ஆதிமலையில் இருக்கிற அவரோட குடிலில் போட்டுறாரு. அதுக்கப்புறமா அங்கே ஒரு பொண்ணு வந்து கபிலருக்கு குடிக்கிறதுக்காக கூழ் கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிற கபிலர் வந்து நீலனை பார்த்து கேட்குறாரு, தம்பி நீ கதை சொன்னதில் எனக்கு இந்த நாக்கருத்தான் புல்லுன்னு ஒன்று சொன்ன இல்லையா, அது வரைக்கும் தான் என் ஞாபகம் இருக்குது, வேறு எதுவுமே ஞாபகம் இல்லை, கொஞ்சம் முருகனோட கதையை மறுபடியும் சொல்ல அப்படின்னு சொல்லி நீலனை பார்த்து கேட்குறாரு. சாரிங்க, நீலனோட குடியில் வந்து ஆதிமலைன்னு சொன்னேன், அது காரமலை. அதுக்கு நீலன் இருந்துட்டு, ஐயா முருகனோட கதையை ஒன்றும் அவ்வளோ சின்னதில்லை, அதை சொல்லி முடிக்க முடியாது, ஏன்னா இருக்கிற டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல, நம்ம போகிற வழியில் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன் அப்படின்றதையும் சொல்கிறாரு. உடனே முருகனோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. குடித்ததுனால பொண்ணு வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் மட்டும் இல்லாமல் நம்ம எவ்வியுமே வந்து கொஞ்ச நாள் வந்து மயக்கத்திலே தான் கிடந்திருக்கிறாரு. அதுக்கப்புறமா எவ்வி மயக்கம் தெளிஞ்சு எழுந்து போய் பார்க்கும்போது முருகனும் வள்ளியும் வந்துட்டு அந்த பரன் மேலே இல்லை. இந்த பொண்ணு வீட்டாரும் சரி மாப்பிள்ளை வீட்டாரும் சரி வள்ளியை தேடிட்டு ஆதிமலை வரைக்கும் போயிடுறாங்க. பொண்ணு சைடு கொடிகுளம், மாப்பிள்ளையோட சைடு வேடர்குளம். அந்த முருகனோட ஃப்ரெண்டு எவ்வி இருக்கிறார் இல்லையா, அந்த எவ்வியோட குலத்தோட பேர் வந்து வேலியூர் குளம். எவ்வியால் உருவாக்கப்பட்டது தான் இந்த வேலியூர் குளமே. அந்த வேலியூர் குளத்தில் 42வது தலைவனாக வந்தவன் தான் நம்ம வேல்பாரி. பேலன்ஸ் கதையை வந்து நீலன் சொல்லி முடிக்க கபிலரோ மெய் மறந்து அவரை பார்த்துட்டு இருக்கிறாரு. உடனே இந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு நீலன் வந்துட்டு, இந்த மாதிரி நான் ஊர் பழையனை அழைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதாவது பழையன்னா வந்து வயசானவங்களை பழையன்னும் வயசான பெண்களை வந்து பழையச்சி அப்படின்னு சொல்லுவாங்களாம்மா. அவர் போயிட உடனே கபிலர் வந்து அவர் உட்காந்துட்டு இருக்கிற அந்த பலகையை வந்து தொட்டு பார்க்குறாரு. அந்த பலகை ஆக்சுவலி திரளி அப்படின்ற ஒரு மரத்தாலானதான். அது மட்டும் இல்லாமல் அங்கே சுற்றி கிடக்கிற எல்லா கட்டைகள் இது எல்லாத்தையும் பார்க்குறாரு. அது எல்லாமே வந்து அந்த திரளி மர கட்டைகளாக தான் இருக்குது. ஏன்னா திரளின்ற மரம் வந்துட்டு அதாவது வெளியிலேருந்து வர கப்பல், அந்த கப்பல்லேருந்து வெயிட்டான பொருட்களை இறக்கிறதுக்கு ஏற்றுறதுக்கு இதுக்கு எல்லாமே யூஸ் ஆகுமா. அது மட்டும் இல்லாமல் இந்த திரளின்ற மரம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக விலை போகக்கூடியது. இந்த சந்தன மரம் அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக விலை போகக்கூடியது. அது வந்து இந்த பரம நாட்டில் சும்மா வெறும் கட்டைகளாக கிடக்குது, பரம மலை முழுக்க வந்து வளங்கள் கிடக்குது அப்படின்றத ரொம்ப ஆச்சரியமாக, இதெல்லாம் சும்மா கிடக்குது அப்படின்றத ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறாரு. உடனே ஊர் பழையனும் வந்துடுறாரு. உடனே அவரும் வந்து கபிலரை நல்லா விசாரிச்சுட்டு அவருக்கு சாப்பிட்றதுக்காக பழங்களை எடுத்து கொடுக்குறாரு. கபிலர் உடனே கண்ண பழங்கள்லாம் எடுத்து சாப்பிட உடனே கபிலருக்கு வந்து காட்டை பற்றி ஒன்றுமே தெரியல அப்படின்றத ஊர் பழையன் புரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா காட்டை பற்றி புரிஞ்சவங்க முதல்ல எந்த பழத்தை எடுத்து சாப்பிடணும், ரெண்டாவது எந்த பழத்தை எடுத்து சாப்பிடணும் அப்படின்றது தெரியுமாம்மா. கபிலருக்கு அது தெரியாமல் அவர் கண்ட பழத்தெல்லாம் எடுத்து சாப்பிட அவருக்கு எதுவுமே தெரியல அப்படின்ற விஷயத்த வந்து பழையன் வந்து புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுக்கிட்டு நீலனும் கபிலரும் சேர்ந்து இந்த மாதிரி பழத்தை வந்து இந்த வரிசைப்படியில் சாப்பிடக்கூடாது, இப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வெள்ளை நாவல் அப்படின்னு ஒன்று, அடுத்து நரி நாவல் அப்படின்னு ஒன்று, அடுத்து கொடி நாவல் அப்படின்னு பார்த்து எடுத்து கொடுக்குறாங்க. அடுத்தது கபிலர் காட்டுக்கு வந்து புதுசாக வந்திருக்கிறாரு, அதனால் வந்து அவருக்கு வந்து அம்மிச்சி சாறு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அம்மிச்சி சாறுன்னு ஒன்றை வந்து கபிலர்கிட்ட கொடுக்க, கபிலரோ இந்த மாதிரி நான் ஒன்றும் காட்டுக்கு புதியவன் இல்லை, குறிஞ்சி நில பகுதிகளில் பல ஆண்டுகள் சுற்றி திரிந்தவன் நான், எனக்கு காட்டை பற்றி எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே அதுக்கு பழையன் இருந்துட்டு, இந்த மாதிரி இதுவரை நீங்கள் சுற்றி திரிந்த காடுகள் போல் இல்லை, இது மனித வாசனையே படாத, சூரிய ஒளி கூட உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு ஒரு அடர்த்தியான ஒரு காடு. இந்த காட்டில் நீங்கள் இப்போ நடந்து வரும்போது கூட நிறைய விஷப்பூச்சிகள் இந்த மாதிரி உங்களை கடிச்சிருக்கலாம். அதனால் இப்போ நீங்கள் இந்த அம்மச்சி சாறை குடித்தா இதில் உங்களுக்கே தெரியாமல் உங்களை ஏதாவது பூச்சிகள் கடிச்சிருந்தால் கூட அந்த விஷம் வந்து முறியும். அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மச்சி சாறை நீங்கள் குடிச்சிட்டு நீங்கள் நடக்கும்போது வேறு எந்த ஒரு விஷப்பூச்சிகளும் உங்களை நெருங்காது அப்படின்றத ஊர் பழையன்னு சொல்கிறாரு. நமக்கு எல்லாம் தெரியும்னு நினச்ச கபிலர்
என்னடா அந்த நீலன் என்னடான்னா வர வழியில் வந்து அந்த மாலை அது இதை பற்றிலாம் ஃபுல்லாக கலாய்ச்சான். இந்த பழையன் இருந்துட்டு இந்த மாதிரி நமக்கு காட்டை பற்றி எதுவுமே தெரியல அப்படின்னு இந்த ஊர்க்காரங்க நம்மளுக்கு புத்தி புகுத்திட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்க, உடனே அந்த பொண்ணு வந்து குடிக்க கூழும் தொட்டுக்க துவையிலும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை புளிப்பான கஞ்சியை ஒரு வாய் குடிச்சிட்டு அந்த துவையலை தொட்டு நடுநாக்கில் வைக்க உடனே கபிலருக்கு காரத்தில் கண்ணு கலங்குது. கபிலர் வாழ்க்கையில் அவ்வளோ காரமான ஒரு துவையலை சாப்பிட்டதே இல்லை. கபிலரை பார்த்து அந்த பொண்ணு சிரிக்க, அந்த பொண்ணு சிரிக்கிறதுக்கு அது மட்டும் காரணம் இல்லை, ஏன்னா அந்த நாவல் பழத்தை எடுத்து சாப்பிட்டார் இல்லையா, அதில் வந்து அவர் முதல்ல எடுத்து சாப்பிட்ட பழம் வந்து பெண்களுக்கு தான் ரொம்ப நல்லதாம்மா. அது பெண்கள் தான் அந்த பழத்தை முதல்ல எடுத்து சாப்பிடுவாங்களாமா. அதுக்காக சிரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்புறமா கபிலர் காரத்தில் கண்ணு கலங்குறாங்க இல்லையா, அதுக்காகவும் சிரிக்க, அந்த துவையலோட அந்த துவையலில் இருக்கிற காரத்துக்கு என்ன காரணம் அப்படின்றத அந்த பொண்ணு வந்து கபிலர்கிட்ட சொல்கிறா. மகர வாழை இலை தான் காரணமா. அந்த வால்மிளகும் பிரண்டையும் செஞ்ச அந்த துவையில மகர வாழை இலையில் ஒரு 3 நாள் மடித்து வச்சுருந்தா அது அவ்வளவு காரமாக இருக்குமா. கபிலர்கிட்ட உடனே அந்த பொண்ணு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் நல்ல வேலை உங்களுக்கு 3 நாள் துவையில தரல, இது சும்மா ஒரு நாள் தான் மடித்து வச்சுருந்த இது அப்படின்னு. அந்த ஒரு நாள் காரத்துக்கே கபிலர் தாங்க முடியல கபிலரால். அப்போ 3 நாள் துவையல்னா அந்த கபிலருக்கு எப்படி இருந்திருக்கும் நினச்சி பாருங்கள். அதை நினச்சி தான் அந்த பொண்ணு சிரிச்சிருக்காங்க. பூநாவல் வந்து பெண்களுக்கு ரொம்ப நல்லது, அதனால் அந்த பெண்கள் தான் சாப்பிடுவாங்க. அதை அவர் சாப்பிட்டார் இல்லையா, அதுக்காகவும் தான். உடனே நீலனும் பழையனும் வந்துடுறாங்க. வந்த உடனே இந்த பொண்ணுகிட்டலாம் வாய் கொடுக்காதீங்க, வாய் கொடுத்தா உங்களால் சமாளிக்க முடியாது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் ஊருக்கு புதுசு இல்லையா, அதனால தான் உங்கள்கிட்ட பார்த்து பக்குவமாக பேசுகிறா, அப்படி இல்லைன்னா அவட்ட வாய் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி பழையன் சொல்ல, அது கபிலர் இருந்துட்டு ஆமாம்மா ரொம்ப பக்குவமாக தான் பேசுகிறாங்க. ஆனால் கபிலரும் பழையனும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பழையன் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி எத்தனை நாள் தங்குறதா உத்தேசம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மாதத்தில் நான் கீழே இறங்கிடலான்ட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ 4 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற கொற்றவை கூத்தை பார்க்க வந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கபிலருக்கு அப்படின்னா என்னன்னே தெரில. ஆனால் பழையன் சொல்கிறத வச்சு சரி ஓகே அந்த கூத்தை பார்த்துட்டே போயிடலாம் அப்படின்ற ஆர்வம் அவருக்கு வந்துடுது. நீலன், கபிலர், பழையன், அது மட்டும் இல்லாமல் ஊர் மக்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து காரமலையிலேருந்து ஆதிமலைக்கு வந்து புறப்பட தயாராகிறாங்க. ஆல்ரெடி ஊர் மக்கள்லாம் 2 நாளைக்கு முன்னாடியே கிளம்பி போயிட்டு தான் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து போகிறதுக்கு 2 பகல் 1 இரவு ஆகும் அப்படிங்கிறதையும் பழையன் சொல்கிறாரு. கால் வலிக்கு கபிலர் மெதுவாக அசைஞ்சு நடக்க, உடனே அதை புரிஞ்சுக்கிட்ட கூட வர பழையன் நீலனும் வந்துட்டு அவருக்கு துணையாக வந்துட்டு மெதுவாகவே நடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கபிலர் கேட்குறாரு, இந்த மாதிரி ஒத்தையடி பாதையாகவே இருக்க, இந்த மாதிரி வண்டி பாதையெல்லாம் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பழையன் இருந்துட்டு, இந்த மாதிரி 400க்கும் மேற்பட்ட ஊர்கள் இருக்குது, இதில் வந்து இந்த காட்டில் 8 திசையாக பிரித்தா அதில் இந்த 8 திசைக்கும் போயிட்டு வர்றதுக்கு இந்த ஒத்தையடி பாதை தான் சரியாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாரு. இந்த காட்டை 8ஆக பிரித்தா அந்த 8 திசைக்கும் போயிட்டு வர்றதுக்கு வீரர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச குதிரை வண்டி போகக்கூடிய வண்டி பாதையும் இருக்குது அப்படின்ற எக்ஸ்ட்ரா தகவலை நீலன் சொல்கிறான். அவன் கீழே இருந்து காரமலை வரைக்கும் வர்றதுக்கு ஒரு வண்டி பாதை இருக்குது, அதுவும் பாதியோடு முடிஞ்சிடும், பள்ளத்தூர் வரைக்கும் தான் வரும். ஏன்னா கடல்லேருந்து உப்பு கொண்டு வந்து விற்கிறவங்க வந்துட்டு பள்ளத்தூர் வரைக்கும் தான் வந்து விற்றுட்டு போவாங்க. நாங்கள் வெளியிலேருந்து வாங்குகிற ஒரே பொருள் உப்பு மட்டும்தான், அதுக்கு பதிலாக வந்துட்டு நாங்கள் இங்கே விளையிற சில பொருட்களை கொடுத்து அவங்களுக்கு அனுப்புவோம் அப்படின்றத நீலன் சொல்கிறான். பேசிக்கிட்டே போகும்போது இந்த மாதிரி காக்கா விரிச்சு வந்துருச்சுரா அப்படின்னு சொல்ல, உடனே எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக போயிட்டு ஒரு புதையில கல் கடியில் இந்த மாதிரி கீழே படுத்துட்டு அப்படின்னு எல்லாம் மறைஞ்சிக்கிறாங்க. ஆனால் கபிலர் மட்டும் விவரமே தெரியாமல் அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்க, நீலன் தான் அவரை வந்து கீழே தள்ளி விட்டு அவரை படுக்க வைக்கிறான். பொதுவாக இந்த கழுகு, பருந்து இதுதான் ரொம்ப பெரிய பறவை, அதுதான் வந்து இந்த புறாக்கள் காக்காக்கள் எல்லாத்தையும் அடித்து வேட்டையாடும் இல்லையா. ஆனால் இந்த கழுகையே வந்துட்டு வேட்டையாடுறது தான் காக்கா விரிச்சி. அந்த காக்கா விரிச்சி வந்துட்டு ஒரு கழுகு அடித்து வேட்டையாடிட்டு பறக்க, அதுக்கப்புறமா தான் புதையில இருந்த எல்லாருமே வந்துட்டு வெளியில் வராங்க. இந்த மாதிரி கழுகுகளோ மற்ற பறவைகளோ படபடத்து பறந்தால் காக்கா விரிச்சி வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படின்றத அங்கே இருக்கிற இளைஞர்கிட்ட பழையன் சொல்கிறாரு. அது கபிலர் கேட்குறாரு, ஐயா இதுக்கு முன்னாடி நீங்கள் காக்கா விரிச்சி பார்த்துருக்கீங்களா அப்படின்றது கேட்குறாரு. அதுக்கு பழையனுக்கு, நான் பார்த்துருக்குறேன், ஒரு முறை என் பொண்டாட்டியோட பிடனையிலேயே வந்து ஒரு கொத்திட்டு போயிடுச்சு,
ரத்த வெள்ளத்தில் என் மனைவி வந்து என் மடியில் தான் விழுந்து செத்தாங்க அப்படின்றத சொல்கிறாரு. உடனே எல்லாருக்கும் ஒரு மன இறுக்கத்தோட எல்லாரும் மனசு அமைதியாக வாய் பேசாமல் எல்லாரும் சைலண்டாக அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிற நம்ம பழையன் இந்த மாதிரி பெரிய பெரிய பறவைகள் விலங்குகள் இதை எல்லாத்தையும் வந்து காக்கா விரிச்சி வந்து வேட்டையாடிடும். ஒரு 100ல் ஒருத்தர் கூட பார்த்துருக்க மாட்டாங்க காக்கா விரிச்சி அப்படின்றத சொல்ல. ஆனால் அந்த ஆளானப்பட்ட காக்கா விரிச்சியவே வால் வீசி வெட்டி வீசினவன் தான் நம்ம வேல்பாரி அப்படின்றத சொல்ல உடனே பசங்கள்லாம் ஒரு எனர்ஜி ஆகிடுறாங்க. எனர்ஜி ஆகி அப்படியே மறுபடியும் பழையபடி பேசிட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு புலிவால் குகை, அந்த குகையை வந்து சேர்ந்துடுறாங்க சாயந்தரம் நேரமாக. அப்படியே பேசிட்டு அந்த புலிவால் குகையை வந்து அடைஞ்சிடுறாங்க. உடனே மாலை நேரம் ஆயிடுது. உடனே அன்னைக்கு இரவு வந்துட்டு அந்த புலிவால் குகையில் எல்லாரும் தங்கிக்கிறாங்க. மறுபடி இன்னும் பெண்டிங் கதையை நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.